வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 24ஆம் தேதி இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசால் ராஜபக்ஷ குடும்பத்தினர் அனைவரும் திட்டமிட்ட முறையில் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்தவராக முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ தான் காணப்படுகின்றார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாகவே ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீதான பழி சொல்லப்படுகிறது, பழி தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது என்ற ரீதியில் தான் தொடர்ச்சியாகவே அவர்கள் சார்ந்த பொதுஜன பெரமுன கட்சி சார்ந்த, குறிப்பாக அவர்களுடைய குடும்பத்தினர் சார்ந்த நபர்கள் முன்வைக்கக்கூடியது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ஷவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனவே அவர் என்ன விடயங்களை சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிற போது, தற்போதைய இந்த திசை காட்டிய அரசானது ராஜபக்ஷ குடும்பத்தினரை பழிவாங்கும் ஒற்றை நோக்கம் கொண்டுதான் தொடர்ச்சியாகவே செயல்பட்டு வருவதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமன்றி ஒவ்வொரு நாளும் எம்மை குறிவைத்துதான் ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசாங்கம் என்பது பழிவாங்கல் நடவடிக்கைகளை மிக தீவிரமாக முயற்சித்து வருவதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ சொல்லியிருக்கின்றார். மாறாக தற்போதைய இந்த கடுமையான பொருளாதார சூழ்நிலையில் சிக்கியிருக்கக்கூடிய நாட்டு மக்களுடைய வாழ்வாதார முயற்சிகளுக்கான ஏதாவது ஒரு வேலை திட்டமோ இல்லாட்டி அதற்கு தேவையான நடவடிக்கைகளோ இந்த அரசாங்கம் என்பது முயற்சிக்காமல் ராஜபக்ஷ குடும்பத்தை பழிவாங்குவதை நோக்கமாக கொண்டுதான் தொடர்ச்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமன்றி அரசனுடைய இத்தகைய பழிவாங்கல் அரசியல் போக்கு என்பது பொருளாதார தோல்விகள் காரணமாக தற்போதைய ஆட்சியின் மீது மக்கள் மிக கடுமையான அதிருப்தியை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளேயே, அதாவது குறுகிய காலத்திற்குள்ளேயே அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் அவருடைய சகோதரரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ அவர் தொடர்பான செய்தியும் இன்றைய நாளில் பார்க்க கிடைத்தது. குறிப்பாக அவர் மீது வழக்கு விசாரணை இருக்கிறது. அதாவது தன்னை கைது செய்வதை தடுக்கும் வகையில் ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். அவை பற்றிய விசாரணை என்பது இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணை தொடர்புல தான் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் நோக்கில் தான் அவர் ஒரு நீதிமன்றத்தை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டை செய்திருக்கின்றார். எனவே எழுத்தாணி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த மனுவை கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபியசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசநாயக்க ஆகியோர் அடங்கியிருக்கக்கூடிய அமர்வு முன்னிலையில் தான் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அன்றைய தினத்தில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி மன்று அறிவித்திருந்தது. அதற்கேற்ப இன்றைய தினம் இந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் இவருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சுட்டிக்காட்டித்தான் அவர் கொடுத்திருக்கக்கூடிய மனுவை விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதுவரை எந்த ஒரு விசாரணையோ தன்னிடம் விசாரணை முன்னெடுக்கப்படவில்லை, அதே நேரத்தில் வாக்குமூலம் பெறப்படவில்லை என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். எனவே விசாரணைகளுக்கு அமைய எந்த சந்தர்ப்பத்திலையும் வாக்குமூலம் கொடுப்பதற்கு தான் விருப்பத்துடன் இருப்பதாகவும் மேன்முறையீடு செய்திருக்கிற போது சொல்லியிருக்கின்றார். மேலும் இவர் சார்பில் தெரிவித்திருக்கக்கூடிய சட்டத்தினை எந்த ஒரு நியாயமான காரணமுமின்றி பிரதிவாதிகள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக வெளிநாட்டு பயணத்தடை என்பது பெற்றுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் எந்த விதமான ஒரு அடிப்படையின்றியும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதிவாதிகள் சுதந்திரத்தை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை என்று சொல்லி அவர் மன்றில் முன்வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் இனிவரும் நாட்களில் வெளிவரும். உண்மையில் இவர் எதற்காக இப்படி பயப்படுகிறார்? குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமாக அவருடைய அந்த ஒரு ஆட்சிக்காக வருவதற்கு தான் இவ்வாறான விடயங்கள் திட்டமிட்ட ரீதியில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது என்ற ரீதியில் பல கருத்துக்கள் சமூக வலைதளங்களையும், குறிப்பாக அது அந்த சேனல் போல வெளியிடக்கூடிய காணொலிகளுக்கு பிறகு இந்த விடயம் தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போது தானே முன்கூட்டியே முந்திக்கொண்டு இப்படியான விசாரணைகள் இடம்பெறுகிற போது தன்னை கைது செய்யக்கூடாது என்ற ரீதியில் ஒரு மனுவை கொடுப்பது என்பது இதற்கு பின்னாலே அவர்களுக்கே விளங்கிவிட்டது. இது இன்னும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கைது செய்யப்படுகிற போது நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் ஒரு விடயமாக மாறக்கூடும். அதே நேரத்தில் மிகப்பெரிய உண்மைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் முன்கூட்டியே தங்களுக்கான பாதுகாப்பை தேடிக்கொள்ளும் முகமாகத்தான் இவ்வாறு நீதி
நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த பயண தடை என்பது நீக்கப்பட்டிருக்கு. ஆக அவர்களால் வெளிநாடும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒருவேளையில் இந்த விசாரணை இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கைது செய்யப்படுகிற சந்தர்ப்பத்திலையும் தொடர்ச்சியாகவே தடுத்து வைத்து விசாரிக்க எந்த ஒரு கேள்விகளுமின்றி விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் முன்கூட்டியே அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்காக இவ்வாறான விடயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை சிக்கியிருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாகவே தடுப்பு காவலில் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ச்சியாகவே அவர்கள் மீதான விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது கோட்டபாய ராஜபக்ஷ கைது செய்யப்படுவாராக இருந்தால் நிச்சயமாக அவ்வளவு ஒரு நீண்ட ஒரு அவர் உண்மையை வெளியே சொல்லும் வரையில் நீண்ட ஒரு தடுப்பு காவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே அவர்கள் எதிர்காலத்தில் தங்களை கைது செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் இவ்வாறான முன்னேற்பாடுகளை செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தின் மீதான ராஜபக்ஷ குடும்பம் பழிவாங்கப்படுகிறது. அடிப்படை தேவைகள் என்பது நிறைவேற்றப்படவில்லை என்ற ரீதியில் தொடர்ச்சியாகவே அவர்கள் ஊடாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்படுகிற போது அரசாங்க தரப்புல இருந்தும் அதற்கான பதில்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது அரசு நிதி மோசடி தொடர்பில் அவர்கள் செய்தவர்கள் ஏன் சிறைக்கு செல்லும் போது தேசப்பற்றாளர்கள் போன்று கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்காக குரல் கொடுப்பதனால் அரசாங்கம் என்பது பழி வாங்குவதாக ஊடகங்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் தாம் ஏன் இந்த சிறைக்கு செல்கின்றோம் என்பதை அவர்கள் குறிப்பிடவில்லை என்று சொல்லி கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சராக இருக்கக்கூடிய சுனில் ஹந்தினிதி தான் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமன்றி இந்த வழக்குகள்ல நெருங்குகின்ற போது கலக்கம் அடைவதும் நாடாளுமன்ற சபை நடுவில் முரண்பட்டு கொள்வதனால எதுவுமே மாறப்போவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். சிறந்த சட்டத்தரணிகளுடைய உதவியை பெற்று வழக்கு விசாரணைகளுக்கு முகம் கொடுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு விமர்சன ரீதியான பதிவொன்றை முன்வைத்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை சுனில் ஹந்தினிதி தெரிவித்திருக்கின்றார். அந்த நிலைப்பாட்டில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, கடந்த கால அரசாங்கத்தினால் நீதித்துறையின் மீது அழுத்தம் என்பது பிரயோகிக்கப்பட்டிருந்தது. அரசியல் செல்வாக்கு என்பது ஆதிக்கம் செலுத்தி இருந்தது. அவ்வாறான தன்மை என்பது தற்போது இல்லை. அதற்கான அவசியமும் எமக்கு கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற ரீதியில் தாங்கள் அதனை முன்னிலைப்படுத்தித்தான் ஆட்சி செய்து வருகின்றோம். நீதிமன்ற தீர்ப்புகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான கடந்த கால அரசாங்கங்களில் எதிர்த்தரப்புல இருந்து ஆளும் தரப்பு பக்கம் சென்றவர்கள், நாடாளுமன்ற உறுப்புரிமையை விற்பனை செய்தவர்கள், பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்தவர்கள் இன்றும் எதிர்த்தரப்புல இருக்கிறார்கள். எனவே முழு நாள் விவாதத்தை நடத்தி முன்னாள் பிரதம நீதியரசர் பதவி நீக்கப்பட்ட வரலாறு என்பதும் இங்கு இருக்கிறது. இவ்வாறான கரை படிந்த சம்பவங்களும் நிறைய இருக்கிறது. எனவே கடந்த கால கருப்பு பக்கங்களும் இல்லாட்டி கடந்த கால கருப்பு வரலாற்று தன்மை என்பது இப்போது இல்லை. கட்சியை மாற்றி வழக்கு நடவடிக்கைகள் இருந்து தற்போது என்பது தப்பிக்க முடியாது என்று சொல்லி இந்த கட்சியிலிருந்து கட்சி விட்டு கட்சி தாவக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய இந்த விடயங்கள் எல்லாம் மறைக்கப்படும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமன்றி வழக்கு விசாரணை வருகின்ற போது ஊடகங்களிடம் இவர்கள் புலம்புவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குற்றவாளி நன்கு அறிவர் தான் என்ன குற்றங்களை செய்ததுன்னு சொல்லி ஆக குற்றம் சாட்டப்படுகின்ற போது அதனை எதிர்கொள்ள முடியாமல் தான் இப்படி தேசப்பற்றாளர்கள் போன்று வெளிப்படையாகவே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்களுக்கு குரல் கொடுப்பதனால அரசாங்கம் என்பது பழி வாங்குகிறது என்று சொல்லி ஊடகங்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஏன் தாம் சிறைச்சாலைக்கு செல்கிறோம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த அவர்கள் விரும்பவில்லை. எனவே மக்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாங்கள் பாதுகாப்போம். சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் எவரும் செயல்பட இடம் கொடுக்க மாட்டோம். அரசு நிதி மோசடி தொடர்பான விடயமாகட்டும் இல்லாட்டி சிறைக்கு சென்றவர்களாக இருக்கட்டும் மாலை அணிவித்து வரவேற்கும் மனநிலையில நாட்டு மக்கள் என்பது இப்போது இல்லை. ஊழல்வாதிகளை நம்பி வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் அவருக்கு மாலை அணிவிக்கலாம். அரசு நிதியை மோசடி செய்து நாட்டை வங்குரோத்த நிலைக்கு தள்ளியிருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும். தண்டனை வழங்கலை தாமதப்படுத்தக்கூடாது என்று சொல்லி மக்கள் என்பது குறிப்பிடுகின்றார்கள். மக்களுடைய கோரிக்கையை ஜனாதிபதி நிறைவேற்றுகின்றார். நீதிமன்றம் சுயாதீனமாக செயல்படுவதற்கான ஒரு வசதிகளை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீதித்துறை மீதான ஒரு அழுத்தம் என்பது எல்லாம் வழக்குகள் நெருங்கும் போது கலக்கம் அடைவதும் நாடாளுமன்ற சபை நடுவில் இப்படியான முரண்பட்டு வாதங்களை முன்வைப்பதும் அவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. எனவே சிறந்த சட்டத்தரணிகளுடைய உதவியை நாட வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் சுனில் ஹந்தினிதி இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்படி ராஜபக்ஷர்கள்
இல்லாட்டிய முன்னாள் ஜனாதிபதிகள் பழிவாங்கப்படுகின்றார்கள் என்ற ரீதியில் எதிர்த்தரப்புல இருந்து குரல் எழுப்பப்படுகிற போது அரசாங்க தரப்புல இருந்து இவ்வாறான பதில்கள் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறாக குறிப்பிட்ட சில விடயங்கள் தொடர்பாக இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் இந்த பதிவில். மற்றும் ஒரு பதிவில் பெரிதொரு விடயத்துடன் இணைந்திருப்போம். நன்றி.